வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மார்ச் 23 கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 59வது ஞானபீட விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் வினோத் குமார் சுக்லா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது நிறைய முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? வினோத் குமார் சுக்லா இவர் சத்தீஸ்கரை சேர்ந்த இந்திய எழுத்தாளர். ஞானபீட விருது இந்தியாவிலேயே இலக்கியத்துறையில் வழங்கப்படுற மிக உயரிய விருது இந்த ஒரு விருது தான். இந்த விருதை பெற 12வது இந்திய எழுத்தாளர் இவர் தான். இதில் பரிசு தொகையாக ரூபாய் 11 லட்சம் கொடுப்பாங்க. அதுக்கடுத்தது சரஸ்வதி உருவத்திலான வெண்கல சிலை கொடுப்பாங்க. இந்த படத்தில் பார்க்குறீங்கல்ல, அதுதான். இதை வாக்தேவி சிலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வாக்தேவி அப்படின்னா சரஸ்வதி தான் ஹிந்தியில் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் பாராட்டு சான்றிதழ் கூட கொடுப்பாங்க. 1999வது ஆண்டு இவர் சாகித்ய அகாடமி விருது கூட பெற்றிருக்காரு. ஓகேவா? கேந்திர சாகித்ய அகாடமி அப்படின்னா நம்ம சாகித்ய அகாடமி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது, தற்போது உலகின் எத்தனையாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உள்ளது? இதற்கான ஆன்சர் 5. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவுடைய ஜிடிபி, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி, இது இரட்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இது 105% வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படிங்கிறாங்க. 2015வது ஆண்டு நம்ம இந்தியாவுடைய ஜிடிபி 2.1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது. ஆனால் இந்த 2025வது ஆண்டில் அது 4.3 ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்திருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா 105% வளர்ச்சி அடைந்திருக்கு. இப்போது உலகத்தில் 5 மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடுகள் எதெல்லாம் அப்படின்னா, முதல்ல அமெரிக்காவுடைய பொருளாதாரம் பார்த்திங்கன்னா 30.3 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர். நம்ம இந்தியாவுக்கு 4.3 தான். ஆனால் அமெரிக்காவுக்கு பாருங்கள் எவ்வளவு இருக்குது இல்லை. 2வது இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சைனா இருக்காங்க. 3வது இடத்துல ஜெர்மனி இருக்காங்க. 4வது இடத்துல ஜப்பான் இருக்காங்க. 5வது இடத்துல நம்ம இப்போ இந்தியா இருக்கிறோம். இப்போ கூட பாருங்களேன், ஜப்பானுக்கே நம்மளோட 0.1 தான் அதிகம். ஓகே, 0.1 ட்ரில்லியன் தான் அதிகம். நம்ம சீக்கிரமே அதையும் தாண்டி நம்ம 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாறிடுவோம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். இந்த ரிப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா சர்வதேச நாணய நிதியத்துடைய ரிப்போர்ட். அடுத்தது, தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான முதல் மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சென்னை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 1971வது ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தான் இப்போ நமக்கு தொகுதிகள் எல்லாம் இருக்குது. இப்போ இந்தியாவிலேயே அதிகமான தொகுதிகள் இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில். அங்கே பார்த்திங்கன்னா 80 தொகுதிகள் இருக்குது. அதாவது நாடாளுமன்ற தொகுதிகள். லோக்சபா தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது அது 80 இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 39 தொகுதிகள் இருக்குது. இது 1971வது ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி. இப்போ அடுத்த வருஷம் 2026வது ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த தொகுதி மறுசீரமைப்பு பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கெல்லாம் அதிகமான மக்கள் தொகை இருக்கோ அங்கெல்லாம் அதிகமான சீட் ஒதுக்குவாங்க. எங்கெல்லாம் கம்மியான மக்கள் தொகை இருக்கோ அங்கெல்லாம் கம்மியான எம்பி சீட் ஒதுக்குவாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு, அப்புறம் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, பஞ்சாப், இந்த மாதிரி ஒரு சில மாநிலங்களில் பார்த்திங்கன்னா அங்கே மக்கள் தொகை யூபி, மகாராஷ்டிரா, அப்புறம் மத்திய பிரதேசத்தோட குறைவாக தான் இருக்குது. அப்போ நமக்கான பிரதிநிதித்துவம் குறையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். அப்போ இதற்காக பார்த்திங்க அப்படின்னா தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான முதல் மாநாடு இப்போ சென்னையில் நடத்தியிருக்காங்க. இதை நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் தான் நடத்தியிருக்காங்க. இதில் 7 மாநிலங்களுடைய கட்சிகள் பங்கேற்றாங்க. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, பஞ்சாப், அப்புறம் ஒடிசா. இதில் என்ன தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த தொகுதி மறுசீரமைப்பை மேலும் ஒரு 25 ஆண்டுகள் ஒத்தி வைக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போது பார்த்திங்கன்னா 1971வது ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தான் தொகுதிகள் எல்லாமே இருக்குது. அதையே இன்னும் ஒரு 25 ஆண்டுகள் வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் மத்திய அரசு இதை கேட்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் சிவில் ஜட்ஜ் எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் எக்ஸாமுக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 25ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் ஆன்லைன் கிளாஸ் தான் இருக்குது, அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸ் தான் இருக்குது. நீங்கள் நேரடியாக படிக்கணும் அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்மளுடைய இன்ஸ்டியூட் இருக்குது, நீங்கள் இங்கே படிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்சுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நாளைக்கு, அதாவது மார்ச் 24ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம்.
இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான கொஸ்டின், ரொம்பவே தரமாக இருக்கும். இது சம்மந்தமான ஷெடியூல் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிச்சிருந்து அப்படின்னா ஜாயின் பண்ணிங்க. ஓகே, அடுத்தது தற்போது எத்தனையாவது பதிப்பு ஐபிஎல் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 18. இப்போ 18வது ஐபிஎல் வந்து தொடங்கியிருக்காங்க. இது கொல்கத்தாவில் ஈடன் கார்டன்ஸ் அப்படிங்கிற பகுதியில் தான் தொடங்கியிருக்காங்க. இந்த ஆண்டு 10 அணிகள் விளையாடுறாங்க. ஐபிஎல் இதோடைய விரிவாக்கம் வந்து இந்தியன் பிரீமியர் லீக் அப்படிங்கிறது. இதோடைய முதல் போட்டி 2008வது ஆண்டு நடைபெற்றது. இது பிசிசி அமைப்பு தான் நடத்துகிறாங்க. பிசிசி அப்படின்னா போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் இன் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு தான். நம்ம இந்தியாவில் கிரிக்கெட்டை நிர்வகிக்கிற அமைப்பு வந்து இந்த ஒரு அமைப்பு தான். அதிக முறை வெற்றி பெற்றது சிஎஸ்கே, அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ். 2 பேருமே சமமான அளவில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகே, அடுத்தது தற்போது காலமான ஜார்ஜ் ஃபோர்மேன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் குத்துச்சண்டை. ரொம்ப பிரபலமான குத்துச்சண்டை வீரரான ஜார்ஜ் ஃபோர்மேன் அப்படிங்கிறவர் தன்னுடைய 76வது வயதில் வந்து மரணம் அடைந்துட்டார். ஜார்ஜ் ஃபோர்மேன் இவர் வந்து முன்னாள் உலக குத்துச்சண்டை ஹெவி வெயிட் சாம்பியன். இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். 1968வது ஆண்டு மெக்சிகோ சிட்டி ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வந்து வென்றிருந்தாங்க. அப்புறம் 1994வது ஆண்டு ஹெவி வெயிட் சாம்பியனாக கூட இவர் ஆயிருந்தார். அடுத்தது தற்போது வெங்காயத்தின் மீதான எத்தனை சதவீத ஏற்றுமதி வரி நீக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 20%. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த ஆண்டிலிருந்து வெங்காயத்திற்கு ஏற்றுமதி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதனால் இதை பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, போன ஆண்டெல்லாம் பார்த்திங்கன்னா வெங்காயத்துடைய விலை ரொம்பவே அதிகமாயிட்டு வெங்காயம் நம்ம நாட்டில் வந்து தட்டுப்பாடு உருவாக ஆரம்பிச்சிது. இதனால் பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் 13ஆம் தேதி போன ஆண்டு வெங்காயத்திற்கு 20% ஏற்றுமதி வரி வந்து போட்டிருந்தாங்க. ஏன்னா நம்ம நாட்டிலேயே பார்த்திங்கன்னா வெங்காயத்துடைய ரேட் வந்து 80 ரூபா ஒரு கிலோ, அப்புறம் வந்து 100 ரூபா, 120 ரூபா அந்த மாதிரி வந்து அதிகமாயிட்டு. ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெங்காயத்துடைய ரேட் வந்து 30 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ போன ஆண்டு அந்த அளவுக்கு வெங்காய தட்டுப்பாடுனால விலை அதிகமாகிட்டு இருக்கு. இதனால என்னாச்சு அப்படின்னா நிறைய பேர் வெங்காயம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நம்ம சமையல் பண்ணும்போது கூட வெங்காயங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அது உங்களுக்கே தெரியும். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்போ என்ன பண்ணாங்கன்னா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணும்போது இன்னுமே தட்டுப்பாடு அதிகமாக இருந்தது. அப்போது நம்ம 20% ஏற்றுமதி போட்டாங்க அப்படின்னா அந்த வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறது வந்து குறையும் இல்லை, அதனால் அது வந்து குறைந்தது. நம்ம இந்தியாவில் வந்து அதிகமான வெங்காயம் வந்து மறுபடியும் கிடைக்க ஆரம்பிச்சிது. இப்போ நமக்கு போதுமான அளவுக்கு வெங்காயம் இருக்குது, அதனால் இனிமேல் அதை ஏற்றுமதி பண்ணாலும் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஓகே, அப்போ அந்த டைமில் அவங்க இந்த மாதிரி எதற்காக போட்டாங்க அப்படின்னா உள்நாட்டு தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக தான். இப்போ வந்து அதை நீக்கிட்டாங்க. மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி. அடுத்தது தற்போது ஒடிசாவில் தினமும் எத்தனை குழந்தை திருமணம் நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் 3. இப்போ ஒடிசாலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி 3 குழந்தை திருமணங்கள் வந்து நடைபெறுது. 2019 ஆண்டிலிருந்து 2025 ஆண்டு இந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் ஒடிசாவில் குழந்தை திருமணங்கள் மொத்தமாக 8159 வந்து நடந்திருக்கு. ரொம்பவே அதிகமாக நபரங்பூர் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் நடந்திருக்கு. ஒடிசாவில் குழந்தை தொழிலாளர் முறையும் ரொம்பவே அதிகமாக காணப்படுது. ஒடிசாவுடைய முதல்வர் வந்து மோகன் சரண் மாஜி அப்படிங்கிறவர். இப்போது ஒடிசாவில் குழந்தை திருமணம் ரொம்ப அதிகமாக நடைபெறதுக்கு என்ன ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னா, நிறைய வயதான ஆண்கள் இருக்காங்கல்ல, 25-30 வயதான ஆண்கள் எல்லாம் வரதட்சணை அதிகமாக கேட்டு வந்து திருமணம் பண்ணுறாங்க. ஆனால் எப்படி சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப சின்ன பொண்ணாக நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி தரீங்க அப்படின்னா எனக்கு வரதட்சணை வேண்டாம். உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, அது வந்து 17 வயது தான் ஆகுது, இல்லை 15 வயது தான் ஆகுது அப்படின்னா அந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி தாங்க, நான் வந்து எந்த வரதட்சணையும் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. இது நம்ம தமிழ்நாட்டிலே கூட சில இடங்கள்லாம் இருக்குது. 35 வயசுலாம் இருக்கிற பசங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா 18 வயது பெண்கள் அல்லது அதுக்கும் குறைவான வயதில் இருக்கிற பெண்கள் வந்து கேட்குறாங்க. அப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணி தந்தீங்க அப்படின்னா எந்த வரதட்சணையும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதற்காகவே சில பெற்றோர்கள் வந்து ஓகே நம்ம வந்து வரதட்சணை இல்லாமலே கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்தது சில ஷார்ட் நியூஸ் டிஃபரன்ஸ் அதையுமே பார்க்கலாம். நில நிர்வாக சவால்களை எதிர்கொள்வது குறித்து சர்வதேச பயிலரங்கு இது வந்து நம்ம இந்தியாவில் நடைபெற போகுது. ஹரியானாவில் குருகிராமில் வந்து நடைபெற போகுது. இதை நடத்துகிற அமைப்பு பஞ்சாயத் ராஜ் அமைச்சகம். 22 நாடுகளை சேர்ந்த அதிகாரிகள் இதில் பங்கேற்கிறாங்க. இந்த பயிலரங்கில் இந்தியாவுடைய முன்னோடியான
சுவாமித்துவா திட்டம் இது வந்து எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது என்ன சம்மந்தமான ஒரு ஒர்க் ஷாப், எது சம்மந்தமான ஒரு பயிலரங்கு அப்படின்னா, இப்போ நிலம் இருக்குல்ல, அதை எப்படி அளவு பண்ணுறது, அது வந்து யார் பேரில் இருக்குது, இதெல்லாம் பற்றி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இது மட்டும் இல்லாமல் நிறைய நாடுகளை சேர்ந்த அதிகாரிகளுக்கு அதை பற்றி ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிலரங்கு தான் இது. இதில் நம்ம சுவாமித்துவா ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. சுவாமித்துவா ஸ்கீம் இதோடைய விரிவாக்கம் பார்த்திங்க அப்படின்னா, சர்வே ஆஃப் வில்லேஜஸ் அபாடி அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரோவைஸ் டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியா அப்படிங்கிறது தான். கிராமங்களின் நில ஆய்வு மற்றும் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்துடன் வரைபடம் தயாரித்தல் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, ட்ரோன் மூலமாக நில ஆய்வு பண்ணி அந்த மக்களுக்கு தேவையான லேண்ட் எல்லாம் வந்து பதிவு பண்ணி கொடுப்பாங்க. அடுத்தது 6வது முறையாக கேட்ச் த ரெயின் அப்படிங்கிற கேம்பெயினை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஹரியானாவில் பஞ்ச்குலா அப்படிங்கிற இடத்துல தான் தொடங்கியிருக்காங்க. இப்போது நீர் பாதுகாப்புக்காக இந்தியா முழுவதுமே செயல்படுத்துகிற ஒரு திட்டம் தான் இந்த கேட்ச் த ரெயின் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின். இப்போது மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் யார் அப்படின்னா CR பாட்டில் அப்படிங்கிறவர். உலக அளவில் நன்னீர் அளவில் நம்ம இந்தியாவில் 4% மட்டும்தான் இருக்குது. இப்போது நம்ம இந்தியாவில் இந்த நன்னீரை பாதுகாக்கிறதுக்காக என்னென்ன திட்டங்கள் நம்ம வந்து செயல்படுத்துகிறோம் அப்படிங்க பார்க்கலாம். முதல்ல ஜல்ஜீவன் திட்டம். இது என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் நம்ம வந்து, அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லா கிராமப்புற வீடுகளுக்கும் குழாய் மூலமாக குடிநீர் இணைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம் இது. போன ஆண்டு டிசம்பருக்குள்ளாடி இதை வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இலக்காக இருந்தது. ஆனால் இதை செயல்படுத்த முடியலை அப்படிங்கிறதுனால 2028 ஆண்டு வரைக்கும் இதை வந்து நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இந்த திட்டத்துக்கு கீழே இதுவரைக்கும் இந்தியாவில் இருக்கிற 15 கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது அடல் நிலத்தடி நீர் திட்டம். இதன் மூலமாக 7 மாநிலங்களில் நிலத்தடி நீர் வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கு. அது எது அப்படின்னா, குஜராத், ஹரியானா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், அப்புறம் மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேஷ். இந்த ஒரு திட்டம் 2019 ஆண்டு டிசம்பர் 25 தொடங்கியிருந்தாங்க. டிசம்பர் 25 அப்படிங்கிறது அடல் பிகாரி வாஜ்பாய் இருக்கார்ல, அவருடைய பிறந்தநாள். அந்த பிறந்தநாளில் நம்ம வந்து நல்லாட்சி தினமாக வந்து கடைபிடிக்கிறோம். அடுத்தது அமிர்த சரோவர் திட்டம். இது 2022 ஆண்டு ஏப்ரல் 24 தொடங்கியிருந்தாங்க. ஏப்ரல் 24 அப்படிங்கிறது தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம். ஓகே, இது என்ன திட்டம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 75 நீர்நிலையங்களை வந்து மேம்பாடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. அதே மாதிரி பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சை யோஜனா அப்படிங்கிற திட்டம். இது பார்த்திங்கன்னா 2015-16 2019-20 வரைக்கும் செயல்படுத்தியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, விவசாயத்தில் சிறப்பாக நீர் பயன்பாடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம். அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். பீகார் உருவாக்க தினம். இது வந்து மார்ச் 22 பீகார் ஃபவுண்டேஷன் டே. இது பீகார் மாநிலத்துடைய 113வது உருவாக்க தினம். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் முன்னேறிய பீகார், வளர்ச்சியடைந்த பீகார் அப்படிங்கிறது தான். ஹிந்தியில் உன்னத் பீகார் விக்ஷித் பாரத் அப்படிங்கிறது தான். சரி, உன்னத் பீகார் விக்ஷித் பீகார் அப்படிங்கிறது. உன்னத் அப்படின்னா அட்வான்ஸ் ஆனது அப்படிங்கிறது அர்த்தம். விக்ஷித் அப்படின்னா டெவலப்டு அப்படிங்கிறது தான் அர்த்தம். 1912 ஆண்டு மார்ச் 22 வங்காள மாகாணத்திலிருந்து பீகார் வந்து உருவாக்கப்பட்டிருந்தது. அடுத்தது உலக வானிலை தினம். இது மார்ச் 23 இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா, க்ளோசிங் த ஏர்லி வார்னிங் கேப் டுகெதர் அப்படிங்கிறது. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வானிலை மாறுபட்டுட்டே இருக்குல்ல, நமக்கு வந்து வெப்பமாக இருக்க வேண்டிய நேரத்தில் வந்து குளிராக இருக்குது, குளிராக இருக்க வேண்டிய நேரத்தில் வந்து வெப்பம் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இந்த மாதிரி இருக்கிறதே வந்து நமக்கு ஒரு வார்னிங் தான். இதுவே ஒரு ஏர்லி வார்னிங் தான். நமக்கு இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷமாக தான் இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா, அது நமக்கு ஒரு சீக்கிரமாகவே நமக்கு ஒரு வார்னிங் தருதுல்ல. அப்போ ஒரு இந்த இடைவெளி இருக்குல்ல, என்ன இடைவெளி அப்படின்னா, இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப ஆபத்தான நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது தான் தெரியுது. அப்போ இந்த இடைவெளியை நம்ம சீக்கிரமே மூடிடணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, உலக வானிலை நிறுவனம் இது 1950 ஆண்டு மார்ச் 23 தான் உருவாக்கியிருந்தாங்க. வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன். இது ஐநா சபை கீழே இருக்கிற அமைப்பு. அடுத்தது தியாகிகள் தினம். இது வந்து மார்ச் 23 இது பார்த்திங்க அப்படின்னா பகத்சிங், அப்புறம் ராஜகுரு, சுகதேவ் இவங்க எல்லாமே உயிர் தியாகம் செய்த தினம். 1931 மார்ச் 23 இவங்களை வந்து தூக்கிலிட்டிருந்தாங்க. நம்ம இந்தியாவில் முக்கியமாக தியாகிகள் தினம் அப்படின்னு 3 தினங்களை வந்து நம்ம கடைபிடிக்கிறோம். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட தினம், அதை நம்ம தியாகிகள் தினமாக தான் கடைபிடிக்கிறோம். அது பார்த்திங்கன்னா ஜனவரி 30. அவர் எந்த ஆண்டு படுகொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது 9வது சீக்கிய மதகுருவான
தேக் பகதூர் அவர் படுகொலை செய்யப்பட்ட தினம், அதுவுமே நம்ம தியாகிகள் தினமாக தான் கடைபிடிக்கிறோம். அது 1674 ஆண்டு நவம்பர் 24ஆம் தேதி. முகலாய அரசர் அவுரங்கசீபால் தான் இவர் படுகொலை செய்யப்பட்டார். ஓகே, நீ ரிவிஷன் பார்க்கலாம். 59வது ஞானபீட விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் வினோத்குமார் சுக்லா. அடுத்தது, தற்போது உலகின் எத்தனையாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உள்ளது? இதற்கான ஆன்சர் 5. அடுத்தது, தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான முதல் மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சென்னை. அடுத்தது, தற்போது எத்தனையாவது பதிப்பு ஐபிஎல் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 18. அடுத்தது, தற்போது காலமான ஜார்ஜ் ஃபோர்மேன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் குத்துச்சண்டை. அடுத்தது, தற்போது வெங்காயத்தின் மீதான எத்தனை சதவீத ஏற்றுமதி வரி நீக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 20%. அடுத்தது, தற்போது ஒடிசாவில் தினமும் எத்தனை குழந்தை திருமணம் நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் 3. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பிப்ரவரி மாதத்திற்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.